அம்மா மகா மகா அப்பா மகா அப்பா மகா அப்பா மகா மகா எங்கம்மா இருக்க மகா என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. என்னன்னா ஆச்சு தம்பி ஏன் இந்த குளம் தம்பி என் மகாவை கொன்னுட்டாங்க தம்பி. அதை பாருங்க மகா அநியாயமா சொல்லிடுச்சு. பொண்ணுக்காக நியாயம் கேட்க போன சுந்தரத்தை அந்த ஜனாவும் அவனுக்கு ஆளுகளும் சேர்ந்து அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. சார் இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க ஒரு 108க்கு ஒரு போன் பண்ணுங்க. ஹலோ சரிங்க, அப்பன ஒரு பெரிய பாவடியில் சுந்தரங்கிறவர் தலையில் அடிபட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்காரு. உடனே வாங்க சார். சரி வாங்க, கூட்டிகிட்டு போல. மாப்ள மாப்ள என்ன மாமா உங்க முகமே சரியில்லையா? ஆமா மாப்ள, அந்த அறிவழகனை நம்ம பசங்க ஐஜி ஆபீஸ்ல பார்த்துருக்கானுங்க. அந்த வெட்டி பையன் ஏதாவது ஊர் பிரச்சனைக்கு போயிருப்பான் மாமா. அவனை அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாது மாப்ள. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன மாமா சந்தேகம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த சுந்தர மகளோட தற்கொலை விஷயமா ஐஜி ஆபீஸுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நம்ம பசங்க யாராவது ஐஜி ஆபீஸ் இருப்பாங்க. ஒரு போன் போட்டு என்னான்னு விசாரிங்க. இல்லை மாப்பிள்ள, வேற ஏதாவது தடையம் அவனுக்கு கையில் சிக்கியிருந்தா இப்ப என்ன மாமா? இன்னைக்கு நான் மாவட்ட செயலாளர், நாளைக்கு எம்எல்ஏ. மாமா இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது மாமா. மாப்பிள்ள, அதிக நம்பிக்கை வைக்கிறது நமக்குத்தான் ஆபத்து மாப்பிள்ள. அப்ப ஏன் லேட் பண்றீங்க? அவன் கதையை முடிக்க வேண்டியது தானே மாப்பிள்ள. இது எலெக்ஷன் டைம், இப்ப இது சரியா வரும்னு தோணல. அப்ப ஐடி ஆஃபீஸில் நம்ம பசங்க யாராக இருப்பாங்க, ஒரு ஃபோன் போட்டு என்ன விசாரிங்க. சரி மாப்பிள்ள. ஹலோ ரவி, நான் மாமா பேசுகிறேன். ஆமாம். என்னது? அறிவு அங்கே வந்தானா? சரி. ஓஹோ அப்படியா? சரி, மற்ற விஷயம்லாம் நான் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். சரி வைக்கட்டுமா? மாப்பிள்ள, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த அறிவு சுந்தர மகளோட தற்கொலை விஷயமா தான் அங்கே போயிருக்கான். மாப்பிள்ள, அந்த ஐஜி வாத்தியோட முன்னாள் ஸ்டூடெண்டான். வாத்தி எலெக்ஷன்ல நிற்கிறதுனால அந்த வாத்தி வீட்டை சுற்றி 24 மணி நேரமும் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, வாத்தி எங்கே போனாலும் வாத்தியோட நிழல் மாதிரி போலீஸ் மப்டியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஓ, அதான் அந்த ஆடு மேய்க்கிறவன் என்கிட்ட அவ்வளோ தென்னாட்டோ பேசுனானா? ஆமாம் மாப்பிள்ள, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஆமாம், என் அரசியல் செல்வாக்க வச்சு அந்த ஐஜி ஆட் பண்ணி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாமினேஷனுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்கு உண்டான வேலையை பாருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ள.
அடடே, என்னம்மா அதிசயமா தோட்டத்து பக்கமெல்லாம் வந்திருக்கிற? என்ன விஷயம்? ஏப்பா நான் வரக்கூடாதா? சும்மா சுத்தி பார்க்கலாமேன்னு வந்தேன். சட்டப்படி பார்த்தா இந்த தோட்டமே என்னது. ஏன்னா இந்த சொத்து எங்க தாத்தா சொத்து. தாத்தா சொத்து பேத்திக்கு தானே. இந்த வச்சுக்கோ. சொத்துக்கு நான் தான் வாரிசு. வச்சுக்கம்மா, எனக்கு அண்ணா இன்னொரு பொண்ணா இருக்கா. ஆனால் எப்பவுமே தோட்டத்து பக்கம் வரமாட்டேயே, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, சும்மா இருக்க போர் அடிச்சுது, அதை சுற்றி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இல்லை, அந்த வெட்டி பயலை பார்க்க வந்தியோன்னு நினச்சேன். வெட்டி பையலா? அது யாருப்பா வெட்டி பையன்? மைதிலி, என் வாயை கிளறாத. இப்போதான் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வரேன். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை தான் பார்ப்பாங்க, பின்ன என்ன வைத்தியரையா பார்ப்பாங்க? என்ன ஜோக் அடிக்கிறியா? ஜோசியர் சொன்னதை கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆயிருவேன். ஷாக் ஆயிடுவ. உனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாருமா. அச்சச்சோ, அப்படியா? அப்பா இது என்ன புது டெக்னிக்கா? செல்லுபடி ஆகாதுப்பா. அப்ப என் உசுரே போனாலும் பரவாயில்ல, நீ உன் முடிவை மாத்திக்க மாட்ட, அப்படிதானே? ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை மீறி எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க. அப்பா சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு பிடிக்குமேனே வல்லாரக்கீரை இருக்குல்ல, வல்லாரக்கீரை நல்லா அலசி நல்லா வதக்கி நல்லா செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு புடி பிடிச்சிட்டு வாங்கப்பா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? அப்பா மேல உனக்கு பயம் விட்டு போச்சு. பசி வேற உசுறு போகுது, போய் சாப்பிட்டு வந்து உன்னை அடிக்கிறேன். ஆமா, என்ன கீரைன்னு சொன்ன? வல்லாரக்கீரை, வல்லாரக்கீரை. போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்து சாட்டை வர எடுத்து இன்னொரு பிடி பிடிக்கிறது. அப்பா வல்லாரக்கீரை மூளைக்கு ரொம்ப நல்லது, தெரிஞ்சா சரி. என் மூளைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். மாட்டுக்கு தீனி போட்டு வராரு. சாமி, ஒவ்வொரு நாளும் எங்க அப்பாவை சமாளிக்கிறது பெரும் பாடு. பரவாயில்லையே, இது கூட நல்ல டெக்னிக்கா தான் இருக்குது. எது இப்படி தாங்கி பிடிக்கிறதா? என்னம்மா அது? சொல்லுங்க. உங்க அப்பாவை பார்த்தாவே உனக்கு பிபி ஏறுமே. எனக்கு ஏறல, எங்க அப்பாவுக்கு தான் உங்களை பார்த்தா பிபி ஏறுது. சரியா மைதிலி, என்னதான் நம்ம காதலுக்கு அவர் வில்லனா இருந்தாலும் அவர் என் தாய் மாமன். சரி சரி, தம்பி கல்யாணம்லாம் எப்படி முடிஞ்சுச்சு? கல்யாணம் மட்டுமா முடிஞ்சுது, பின்ன சாந்தி முகூர்த்தமும் சேர்ந்தே முடிஞ்சு போச்சு. மாமா, உங்க தம்பி உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நீங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தத்தை பண்ணிடலான்னு பாப்பீங்க போல இருக்கு, அப்படிதானே? ஆமா. என்ன ஆமா? இதுல என்ன தப்பு இருக்குது? ஓ, அப்ப இதுல தப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? தப்பு இருக்குன்னு தெரியுது உனக்கு? இல்லனா என்ன மைதிலி, பார்வைலாம் மாறுது, பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது. அது தப்பு இல்லைன்றீங்களே, அப்புறம் என்ன? சரி, அப்ப தப்பே இல்லை. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு திருமானை பசு
பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும். நாட சிந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளப்பட்டு ஆட. உச்சி மேல முடிஞ்சு வச்ச மறுகொழுந்து வாசம் உன்னுடைய பேரு சொல்லி தசம் முழுக்க வீசும். கல்லு மேல செதுக்கி வச்ச கவிதை இந்த நேசம். இப்பிறப்பும் எப்பிறப்பும் தொடரும் இந்த பாசம். சோறும் குடிநீரும் வேணாம் மாமா உன்னை பார்த்தாலே. ஆரும் பசியாரும் தானாச மொழி கேட்டாலே. மண்ணை பிரிஞ்சிருக்க தன்னன் தனிச்சிருக்க அம்மம்மாடி அப்பம்மாடி என் மனசு ஒத்துக்காது. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்தட்டு ஆட. ஒன்ன சேர பொறுப்பெடுத்து உருகும் இந்த மாடு. தெற்கு திசை தென்களிடம் தினமும் விடுதூது. அம்மன் கோயில் சன எழுது அசஞ்சி வரும்போது உள் மனசு தத்தளிக்கும் உறக்கம் ஏது. நீடா என்ன தீர்ந்தாயோ ஒரு நோயாச்சு. நான் தான் உன்னை சீண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி துடிச்சா எத்தனையோ வித்தைகளை இப்பவே நீ காட்டிடுவேன். சிந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட தந்தன சோழ கருது போல தோளப்பட்டு ஆட. தந்தன காதல் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்ட கிறுகிறுக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும். நாட சிந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தொட்டு ஆட. ஐயோ என்னையா தொங்கி போட்டு வர? என்னாச்சு? சுந்தரி என்ன? என்னதான் பணமாத்து கடையில் நின்று பாலை குடிச்சாலும் என்ன பார்த்தா நீ கல் குடிக்கிறதானான்னு சொல்றாங்க. என்ன யோ சுந்தரி பண்ணட்டும்? நீ குடிக்கும் போது ஆடிட்டு வரியா? பசி சுந்தரி பசி. பசியா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. யோ என்னையா சொல்ற? ஆமா சுந்தரி, வேலை கேட்டு எங்க போனாலும் நீ திருட்டு பையன்தான்டா, நீ அந்த திருடங்கிட்டத்தானே வேலை செஞ்ச, நீ எதை திருட இங்க வந்தீன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க. போயும் அந்த எம்ஜிஆர்கிட்டையும் வேலை கேட்டு பார்த்துட்டேன். அவன் காத்தாலேயே டீ கடையில் போய் காலை விரிச்சு உக்காந்துக்கிட்டு எனக்கே வேலை இல்லை, உனக்கு மட்டும் என்ன வேலைன்னு கேட்குறான். என்னதான் சுந்தரி பண்ணட்டும்? ஐயோ பாவம். யோ
நீ கவலைப்படாதயா. மரத்தை வச்சவன் தண்ணிய ஊத்துவான் நல்லா தண்ணிய. நான் ஊத்திக்கிட்டு இருந்தப்ப என்ன பார்த்து ஒண்ணு கூட்ட பசங்க இவனுங்க என்ன இலக்காரமா பாக்குறானுங்க தெரியுமா? ஐயோ சரி சரி இரு, நான் போய் மோர் கொண்டு வரேன். நீ கலப்பா இருக்கிற இது கொண்டு வரேன். என்னது மோரா? எனக்கு மோர் பிடிக்காதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். வீடு பிடிக்குமா? அப்படியே இந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசா வாங்கின வண்டியில சார்ஜ் போட்ட மாதிரி சும்மா ஜிவ்வுன்னு இருக்குது. யோ என்னையா நீயே பாவம் பசியில வந்திருக்க, இப்ப போய் கையை பிடிக்கிற காலை பிடிக்கிறேன்னு இருக்கிற. உன் வழியில போனா பசிதான் மிச்ச சுந்தரி. பேசாம என் வழியில வா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். இதே ரஜினிக்கு வந்து ஆமா என்னது ஓமலியா? என்ன வழி ஓமலி? இப்பெல்லாம் தங்க வைக்கிற விலைக்கு இதுதான் பார்ட் டைம் ஜாப். ஏயா நீ கம்பெனி உள்ள போயிட்டா அப்புறம் ஏன் கேட்டு என்ன ஆகுறது? விட்டுட்டியா? எண்ணி வாரம் ஒரு செயின் அடிப்பேன். எண்ணி ஒரு வருஷத்துல இப்ப சொல்ல அந்த டைலாக. யோ அதையா நீ ஜெயிலுக்குள்ள போயிட்டா அப்புறம் நான் என் கேது என்ன ஆகும்? பயந்துட்டு தானே நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நான் என்ன பண்ணேன்னு பண்ணிக்கு பயந்துக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறதே இப்ப அங்கதான். யோ இங்க பாரு, நான் சொல்றது கேளு. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீ வேலைக்கு போயிட்டு ₹1 கொண்டு வா, எனக்கு அது போதும்டா. என்னது ₹1? விலைவாசி தெரியாம பேசிட்டு இருக்கிற. ₹1 பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டா தெரியுமா? நீ வாங்குவ. யோ நான் சொல்றது கேளியா, என் பேச்சு கேட்க மாட்டேன். இது பாரு, வேற ஐடியா என்ன சொல்லு. வேற ஐடியா என்ன உள்ள கை விடுற? இந்த ஐடியா ஓகேவான்னு பாரு. என்னையா இது? தண்ணி பேக்கெட்டு. ஆமா இது எதுக்கு? என்னது? வாட்டர் பாக்கெட்டா? இது மதிப்பு என்னன்னு தெரியுமா? 10 லட்சம். என்னது 10 லட்சமா? என்னையா சொல்ற? இதுல அப்படி என்னதான் இருக்கு? இது பேரு விஷச்சாராயம். இப்ப இது மார்க்கெட்ல மதிப்பு 10 லட்சம். என்னது 10 லட்சமா? 10 லட்சம்னா இது வெறும் 10 ரூபாய் தான். இத குடிச்சா இதனோட மதிப்பு 10 லட்சம். யோ என்னையா நீ குடிக்காமல இப்படி உளவிட்டு இருக்கற பைத்தியக்கார? சுந்தரி, என்னடா இந்த பாக்கெட்டை நான் பிரிச்சு குடிச்சேன்னு அடுத்த 10 நிமிஷத்துல நான் செத்து போயிடுவேன். நீ நல்ல மது பிரியர் இல்லாத பையனையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் தரும். நீ அதை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்தாயி. ஐயோ ஏன் வெள்ள குஞ்சி, இங்க பாரியா, உன்னை பறி கொடுத்துட்டு அந்த காசுல வாழ்றதுக்கு நான் கல்லஞ்சிக்காரி கிடையாது. நீ பாரு, இது தூக்கி அவ மூஞ்சில வீசு. ஏய் குழந்தை, ஏய் நான் என்னடா தம்பி வந்தேன். நீ தான் சொன்ன அடிக்க சொல்லி. ஏய் உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மட்டும் இருந்தா உனக்கு என்ன வீசுது அவ மேல? நீ சொன்னா நான் ஜெயிப்பேன் தானே. பைத்தியக்காரா. சரி ஐயோ இங்க பாரு, இனிமே குடிக்க கூடாது. நீ இனிமே யாருக்கிட்டையும் வேலைக்கு போய் நிக்காத. சரி நானே உனக்கு வேலை தரேன். என்ன வேலை? ஆட்டுற வேலை. ஆட்ட மாட்டேன். இங்க பாரு, நான் தான் வைத்தியசாலை வச்சிருக்கேன்ல. ஆமா, நாம டெவலப் பண்ணுவோம். நான் வந்துட்டு இயற்கை வைத்தியசாலை. அப்ப நான் இயற்கை காம்பவுண்டர். காம்பவுண்டர். அன்பே அன்பே. ஸ்டெல்லா, ஏன் இப்படி உயிருக்கு போற மாதிரி கத்துற? உயிர் போயிடக்கூடாது பதில தான் கத்துறேன். ஸ்டெல்லா, நீ என்ன சொல்ற? அந்த சுரேஷ் கூட சேராதே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், தலை அடிச்சிருப்பேன். நீ கேட்டியா? ஏன் என்னாச்சு? போச்சு, மொத்தமா போச்சு. 50 லட்சம் மொத்தமா போயிருச்சு. ஸ்டெல்லா,
நீ என்ன வளர்ற? முதல்ல உன் போன் எடுத்து பாரு. அப்பா உனக்கு புரியும். ஐயோ கடவுளே, போச்சே, மொத்தமும் போச்சே. அன்பு, அழாத. இப்ப அழுதுக்கு என்ன பிரயோஜனம்? நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு ஃப்ராட் கம்பெனிக்கு. ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு பாதி பணத்தை அதுல இழந்துட்ட. படிச்ச புத்தி எல்லாம் ஏன்டா இப்படி போகுதோட தெரியல. ஸ்டெல்லா, நான் செஞ்சது தப்புதான் ஸ்டெல்லா. அதுவும் குறுக்கு வழியில பணக்கார ஆகணும்னு நினைச்சது பெரிய தப்பு தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா 50 லட்சம் ஸ்டெல்லா, 50 லட்சம். இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்ச ஆகும் தெரியுமா? ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த அதிர்ச்சியெல்லாம் அவர் தாங்கவே மாட்டாரு. சத்தியமா என்ன அடிச்சே கொன்றுவாரு. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, நீ ஏதோ அவர்கிட்ட சொல்லிடாத ஸ்டெல்லா. அன்பு, நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு பேங்க்ல இருந்து வந்தாங்கன்னா நீ எப்படி சமாளிப்பேன்? ஸ்டெல்லா, அதுக்கு வேணா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி பணத்தை பேங்க் செட்டில் பண்ணிடலாம். வேற என்ன ஏற்பாடு பண்ண போற? நம்ம மாவட்ட செயலாளர் ஜாக்பாட்டு ஜனா வட்டிக்கு பணம் தர்றதா கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். கண்டிப்பாக அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் சொல்ல மாட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கடனை நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். வேணாம் அன்பு, நான் சொல்றதை கேளு. எனக்கு என்னமோ சரியா படல. தப்பு மேல தப்பு பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டெல்லா, ப்ளீஸ் ஸ்டெல்லா, ப்ளீஸ் 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 ஸ்டெல்லா, இந்த ஒரு தடவை மட்டும். இனிமே உன் மேலே சத்தியமா நான் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போக மாட்டேன். சரி, என்னமோ பண்ண. ஆனா இதுதான் லாஸ்ட். இங்க பாரு அன்பு, இது பாரு, இனிமே எந்த தப்பான வழியில நீ போயிடக்கூடாது. நம்ம 2 பேருக்கும் அழகான வேலை, கை நிறைய சம்பளம், நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. ஆசை அளவா இருந்தா வாழ்க்கையும் வளமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது இனிமேலாவது நீ புரிஞ்சு நடந்துக்க. சரி ஸ்டெல்லா, இனிமே நான் கரெக்டாக இருக்கேன் ஸ்டெல்லா. சார், சார், வாப்பாரியோடகா என்னப்பா கையில மாலையெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? சார், அத்தனூரம்மனுக்கு அபிஷேகம் பண்ண கையோட உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வெற்றி மாலையோட வந்திருக்கிறேன் சார். அந்த அத்தனூரம்மனோட பரிபூர்ண அருளும் நம்ம மக்களோட அன்பும் ஆதரவும் போதும். நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம். நிச்சயமா சார், நாம தான் ஜெயிப்போம். என்ன வாத்தி சொல்ல சொல்ல கேட்காம நாமினேஷன் போட்டாச்சு போல. டேய், சாருன்னு மரியாதையா பேசுறான். அறிவு மரியாதைய இவங்க கிட்டையெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுப்பா. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. வாபஸ் வாங்க, இன்னும் டைம் இருக்கு. அப்ப நீ வாபஸ் வாங்கிட்டு எங்க வள்ளலார் வாழ்வியல் மன்றத்தில் சேர்ந்து தியானம் கத்துக்க. அப்பவாது உனக்கெல்லாம் நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம். டேய், என்னை எதுக்கு நினைச்சவனையெல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்தாலையும் என் மேல இருக்கிற பயத்தாலையும் ஓட விட்டு அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா நந்தி மாதிரி குறுக்கு வந்து வசனமாடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா
எதுக்கு வீணா தேவையில்லாத பேச்சு? இந்த மக்களோட முடிவு தான் இறுதி தீர்ப்புங்கிறத நீ மறந்துடாத. நான் எழுதுறேன்னா உங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து இறுதி தீர்ப்பு. டேய், அது நடக்கும் போது பார்க்கலாம். இப்ப இடத்த காலி பண்றான். மாப்பிள, வேட்புமனு வாபஸ் வாங்க இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இவனுங்க மட்டும் வாபஸ் வாங்கல, அந்த 3வது நாள் தான் இவங்களோட கடைசி நாளா இருக்கும். பாப்போம் யாருக்கு கடைசி நாள்னு. ஏய், ஒரு அரசியல்வாதி பகைச்சுக்கிட்டா அவன் கதி என்னங்கிறத உங்க மூலமா இந்த ஊருக்கு காட்டுறா. டேய் ஜனா, உன்னோட அரசியல் செல்வாக்கு எல்லா காலமும் பலிக்காது. இப்ப காலம் மாறி போச்சு. ஏய், நீ எங்க போய் என் மேல கம்பெனியில் கொடுத்தாலும் என் பணமும் என் பதவியும் என்னை காப்பாத்துமுடா. வாத்தி, அந்த ஐஜி அதான் ஓ முன்னாள் மாணவன் இப்ப மெடிக்கல் எழுதுறான் தெரியுமா? இப்ப தெரியுதா என் அரசியல் செல்வாக்கு என்னன்னு? டேய், அவரு மெடிக்கல் லீவ் போட்டா அந்த ஆண்டவனுமா மெடிக்கல் லீவ் போடுவாரு. ஆண்டவன் ஏய், அந்த ஆண்டவனே பல காலமா எங்ககிட்ட பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ வேற கடவுள் பேரை சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற. டேய், பேசுறா பேசு. இப்படியே பேசிதான் மக்களை காலங்காலமா முட்டாளே வச்சிருக்கிறீங்க. இனிமே அது நடக்காது. சாமி யாரு, இது சாத்தா யாருன்னு புரிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் எங்க பக்கம் திரும்பிட்டாங்களா? டேய், எம்எல்ஏ மந்திரின்னு நான் செம்ம மூடு இருக்கிறேன்டா. அதனால இன்னைக்கு உங்களை கொலை பண்ற ஐடியா எனக்கு சுத்தமா இல்லடா. இன்னைக்கு தான் உங்களை கொலை பண்ற ஐடியா சொன்னேன். நாளைக்கே என் மூடு மாறினாலும் உங்க 2 பேர்த்தையும் கண்ட கண்டமா வெட்டி சாட்சி போடுவோம்டா. ஆமாமா சார், அவன் பயந்துட்டான் சார். அதான் நம்ம கிட்ட பயம் காட்டி நடிச்சிட்டு போறான். அறிவு, நான் ஐஜி கிட்ட மறுபடியும் பேசுறேன். அடுத்த லீகல் மூவ் என்னன்னு அவரே சொல்லுவாரு. அநேகமா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஜனாவோட கதை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரிப்பா அறிவு, நீ இப்ப கிளம்பு. மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கலாம். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு இப்ப என்னாத மனக்கணக்கு போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. ஏண்டா, எதிரில் வரத ஓட தெரியாம என்னடா அப்படி எகத்தாளமா போறீங்க? யாரும் பாரு, யாராவன் நம்மளை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறவன். ஏண்டா, குடிச்சு கண்ணும் போச்சா? யாரு பாரு, முதலாளிடா. எங்கடா என் பணம்? வட்டியும் வரல, அசலு வரல. எங்கடா போனீங்க? முதலாளி, வட்டியோட பணத்தை கொடுக்கலாம் தான் வந்துக்கிட்டு இருந்தோமா. வர வழியில பொட்டலை வாங்கணும் முதலாளி. எல்லா காசு செலவாயிடுச்சு முதலாளி. செலவாச்சு. ஒட்டணுமா? எங்கடா போட்டணும்? முதலாளி டாஸ்மார்க் சரக்கு சரியில்லைன்னு சட்டசபையில மந்திரியே சொல்லிட்டாரு. ஏண்டா, சட்டசபையில் இதை பத்தி எல்லாம் மாடா பேசுறாங்க? முதலாளி, எதில் அதிக வருமானம் வருதோ அதை பத்தி தான் பேசுவாங்க. அந்த கதையை விடுங்கடா. என் பணத்தை எப்படா கொடுப்பீங்க? முதலாளி, டாஸ்மாக் சரக்குலாம் வர சுத்தமாக போதையே இல்லை. அதனால தான் கஞ்சா போத்தலத்துக்கு மாறிட்டோம். ஏண்டா, வர
பாட்டில் விலையை விட பொட்டலம் விலை ஜாஸ்தி முதலாளி. முதலாளி ஏடாடி கஞ்சாவை அடிச்சிங்க. முதலாளி கஞ்சா தானே அடித்தோம், உங்களே போட்டு அடித்தோம். ஏய் என்னடா மரியாதைலாம் பேசுறீங்க? ஏய் எங்கடா என் பணம்? ஏடா ஏய். கஞ்சா குடிய சாராயம் குடிக்க காசு இருக்குதா? என் பணத்தை எடுத்து வைங்களா? ஏய் ஏய், பணம். ஏய் என்ன பண்றீங்க? டேய் விட்டுங்கடா. டேய் விட்டுங்கடா. ஓ டேய் கத்தாதையா, ஏய் விடுங்கடா. உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? டேய் விடுங்கடா. தம்பி இந்த அத்தி புடி நாசம் புடுது. டேய் விட்டுங்கடா. ஐயோ சும்மா கத்திக்கிட்டு இருக்காதையா. உன்னை என்ன கடத்திட்டு போய் ரேப்பா பண்ண போகிறோம்? ஏய் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். உன் செயின், உங்கள் பணம், மோகம் இதை மட்டும் எடுத்துட்டு உன்னை வெட்டுறோம். டேய் சரியா? விட்டுருங்கடா. ஏற்றி இருக்கிறது கஞ்சா போத ஏதாச்சும் சத்தம் போட்ட ஒரே சொல்லுவேன். ஏய் என்ன ஒண்ணும் பண்ணிக்கிறாங்கடா. சும்மா வீணா பேசி டைமை வேஸ்ட் பண்ணாது. யாராவது காப்பாத்துங்களே. மாப்பிள ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் என் கதையவே முடிச்சிருப்பானுங்க மாப்பிள. என்னன்னு கூப்பிட்டீங்க? மாப்பிள என் அக்கா மகன் எனக்கு மாப்பிள தானே மாப்பிள. எத்தனை மாப்பிள? நாம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம் இல்லாட்டி நம்ம அனாதை மாமா. மாப்பிள புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள. மாமா நீங்க என்ன கட்டி பிடிக்கவா அந்த 5000% வந்து உங்களை காப்பாத்துனேன். என்ன மாப்பிள புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள. நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்க மாப்பிள, என் அப்பா கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாமா உங்க சம்மதம் மட்டும் போதும் மாமா. மாப்பிள நான் காலையில் வந்து வீட்டில் அப்பாட்ட பேசுகிறேன். நம்ம வாத்தியார் முன்னிலையில் நல்லபடியாக நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம் மாப்பிள. சரி மாமா, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. எங்க குடும்பமே உங்களுக்காக காத்திருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வருவோம் மாப்பிள. சரிங்க மாமா. மாப்பிள மாப்பிள என்ன மாமா ஏதோ பதட்டமா வர மாதிரி தெரியுது? பதட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள. அந்த அறிவழக தம்பி அன்பு அவன் உன்னை பார்க்கணும்னு வெளியே வெயிட் பண்ணுறான். என்ன விஷயம்னு தான் தெரியல. என்ன விஷயமா இருந்தா என்ன மாமா வர சொல்லுங்க, என்னன்னு தான் கேட்போம். சரி மாப்பிள கூப்பிடுறேன் இருங்க. அன்பு அன்பு வா அன்பு. வணக்கம் தலைவரே. வா அன்பு. உனக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஓ இவங்க தான் உன்னோட ஒய்ஃபா? ஆமாம் தலைவரே, பேர் எல்லா. ஹாய். ஓ அப்புறம் அன்பு என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிற? அது ஒன்றுமில்ல தலைவரே, அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரியாமல் ஒரு 50 லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்கி ஆன்லைன் பிஸ்னஸில் ஏமாந்துட்டேன். அதான் தலைவரே உங்ககிட்ட. என்கிட்ட கேட்க என்ன தயக்க அன்பு? நானும் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தானே. அது இல்லை தலைவரே, அமௌண்ட்டு பெருசு, அதான். இருக்கட்டுமே, நான் தரேன். உனக்கு எப்போ வேணும்? இந்த மாதமே வேணும் தலைவரே. வட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா. வட்டி எல்லாம் அப்புறம் பேசிக்க அன்பு. நீங்கள் 2 பேரும் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு நம்ம தோட்டத்து பொங்கலாவுக்கு 6 மணிக்கு வந்துடுங்க. அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. ஸ்டெல்லா, நான் சொல்ல தலைவருக்கு தங்கமான மனசுன்னு. சரி சரி கிளம்பு. அப்புறம் தலைவரே, அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும். அதானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அன்பு. வரேன் தலைவரே.
என்ன மாப்பிள்ள, எதிரியோட கோட்டையிலிருந்து ஆடு ஒன்று வழிய வந்து மாட்டுது. ஆட்ட விடுமாமா, கூட வந்த மான் குட்டிய மறந்துட்டிய. மாமா ரெடி பண்ணு மாமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. இது எலெக்ஷன் டைமு, இப்போ இது வேண்டான்னு நினைக்கிறேன். மாமா நாம ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு, இது வெற்றி கொண்டாட மாமா. சரி மாப்பிள்ள, ஏற்பாடு பண்ணிடலாம். அம்மா வலிக்குது. அப்பா அப்பப்பா வலிக்குது. மேலெல்லாம் வலிக்குதுடா. டேய் முதுவெல்லாம் வலிக்குதுடா. சுந்தரே சுளுக்கு, சுந்தரே வலிக்குது. சுந்தரி வலிக்குது. சுந்தரி வந்து கொஞ்சம் நீ ஊர். சுந்தரி டேய் எங்கடா இந்த சுந்தரியை காணோம்? ஆமாடா, உள்ள இருந்து வெளியே இப்பதான் வருவாடா. சுந்தரி வா. சுந்தரி காலெல்லாம் வலிக்குது. சுந்தரி நீங்க அடிக்கிற நல்லாவே தெரியுது. தெரியுதா? வலிக்குது. சுந்தரி எங்க நீ எங்கேயா வலிக்குது? காலெல்லாம் வலிக்குது. எங்கேயும் தூக்கி கட்டு. இங்க பாரு, காலை இது பூச்சி மாதிரி தெரியுதா? ஆமாய்யா. வலி உயிர் போகுதே. இங்க பாரேன். உனக்கு எங்கடா வலிக்குது? முதுகுல. இது ஒரு முதுகு. யோ இங்க பாரு, நான் இப்பெல்லாம் ஆம்பளைங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதே இல்ல, பொம்பளைங்களுக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்க்கறேன். ஆம்பளைங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ஒருத்தரை போட்டிருக்கேன், வருவான் இரு. யோ கம்பவுண்டர் வட வெளியே. என்ன சுந்தரி, இவனை நீ கண்ணாலுமே பண்ணிக்கிட்டியா? ஆமாடா, சித்தர் கோயிலுக்கு போனோம், மாலையை மாத்தணும், தாலியை கட்டிக்கிட்டோம். உனக்கு என்ன குறையுது? ஐயோ வலி உயிர் போகுதே. ஆமா சுந்தரி, நீட இப்படியா நீட. டேய் அவ என் பொண்டாட்டிடா, தள்ளி நின்று பேசுங்கடா. ஏண்டா டேய், நீயே சுலுக்கு வந்த மாதிரி தான் நடக்கிற. நீ எப்படா சுலுக்கு எடுக்கிற வேலைக்கெல்லாம் வந்த? டேய் சொல்லி கொடுக்கிற முகத்துல இருக்குடா கத்துக்கிற கலை. ஓ என்ன சுந்தரி என்னென்னமோ எனக்கு சொல்லித்தர போறாடா. இதை செய், அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். ஏன் சுந்தரி, நீ எங்களுக்கு சுளுக்கு எடுத்து விட மாட்டியா? நல்ல வேலை, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஏய் உங்களுக்கு நான் சுலுக்கு எடுக்கிறேன்டா, வாங்கடா சேர்த்த இப்படி உட்காருங்கடா. நான் வரேன். ஏய் போடாதீங்க, நீ எல்லாம் எங்களுக்கு சுளுக்கு அடிக்க வந்தான். ஏற்கனவே சீக்கு வந்த மாதிரி இருக்கிறான், சுளுக்கு அடிக்கிறான். நான் சுளுக்கு எங்களுக்கு சுந்தரி தான் சுளுக்கு வேற எங்க கை வைக்கிறான்? ஏய் நீங்க என்ன நினைப்புல வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதா? தலைவன் பத்தி தானே தொண்டனுகள் இருக்கும், புரியுதா? என்னடா உங்களுக்கு சுருக்கு? என்னடா இது வளர்க்குற? போட்டியா? சுந்தரி என்ன சுந்தரி, இங்கதான் நிக்கிறேன், என்னன்னு சொல்லி தோல. நமக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 4 நாள் ஆச்சு, அது இன்னும் நடக்கலையே. எதுயா? எது நடக்கல? அதான் சீ, எதுன்னு சொல்லி எச்சு தெரிக்குது. நானும் அப்படின்னா தொடச்சிட்டு இருக்கிறேன். எது நடக்கல? அதான் சுந்தரி. யோ அரு கட்டவனே, உனக்கு தெரியாதா? நான் தான் நம்ம கல்யாணம் நல்லபடி நடந்தா அம்மனுக்கு விரதம் இருக்கிற வேண்டி இருக்கேன்ல. நேத்தோட 3 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு 4வது நாள். யானை வண்டியும் போயிட்டு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ கரெக்டா இருக்கு, மணி 1 ஆக போகுது. இன்னும் என்ன லேட்டு? யோ யோ விரதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு, நீ தான் எதுவுமே பண்ணல. சொல்லி தோல. அப்படியா? என்னையா அப்படி பாக்குற அந்த கண்ணா? சுந்தரி, உன் கண்ணுல
போதை ஏறுது சுந்தரி. உனக்கு எப்ப பாரு போதை மட்டும் தான் ஏறுங்க, வேற எதுவும் ஏறாதா? ஆளப்பாரு உனக்கு ஏறும். வேற என்ன தோணுது? என்னென்னமோ தோணுது சுந்தரி. எந்த கெட்ட பழக்கமோ ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். ஆனா இந்த குடிப்பழக்கம் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. சாராய போதை உங்களை சாகடிக்கும், சம்சார போதை உங்களை வாழ வைக்கும். ஆமாயா, இங்க பாரு, நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு, புரியுதா? கடையில கொடுக்கிற பிளாஸ்டிக் டம்ளர்லையா, சம்சாரம் கொடுக்கிற காபி டம்ளர்லையான்னு எச்சி டம்ளர்ல. இங்க பாருங்க, நீங்களும் எங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஓகே, வணக்கம் மக்களே. வணக்கம். எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போங்க. பாய். மதுரை குண்டு மல்லிய பாடாம நான் தலையை சுட்டுறேன். நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா. குண்டு மல்லிகை பூவ சுட்டுவ பக்கம் வந்து நீ பல்ல காட்டுவ. போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா போ மாமா. சக்கம் வட்டி சேல ஒண்ணு வாங்கித்தாரே பாரியா. மதுரை குண்டு மல்லிய பாடாம நான் தலையை சுட்டுறேன். நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா. மதுரை குண்டு மல்லிய பாடாம நான் தலையை சுட்டுறேன். நீ வாமா நீ வாமா நீ வாமா. வச்சு வாங்கி வந்து போட்டுக்க. நீ வாமா நீ வாமா நீ வாமா நீ வாமா. மதுரை குண்டு மல்லிகை வாடி போகும்
அடடே, வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. வாமா மருமகளே. மச்சான் என்னை மன்னிச்சிருங்க மச்சான். டேய் மாப்பிள, என்னது காலையில விழுந்துக்கிட்டு? டேய், நீ காலில் விழுறதுக்கு எந்த தப்பும் பண்ணலடா. அட என்னம்மா நீ? அவன் தான் தப்பு பண்ணதான் நினைச்சு காலில் விழுவுறான். நீ ஏமா? ஏமாம்மா, நான் மாமா காலில் விழுவக்கூடாதா? நான் உங்க மருமக தானே, என்ன நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கும், தீர்க்காயுசா நல்லா இருக்கும். ம். ஏய் அறிவழகா, யார் வந்திருக்கான்னு வந்து பாருடா. வாங்க மாமா, இப்போவாது உங்களுக்கு வழி தெரிஞ்சுது. மாப்பிள, இது எங்க அக்கா வீடு மாப்பிள. நான் எப்ப வேணாலும் வருவேன் மாப்பிள. சரிடா மாப்பிள, நீ எப்ப வேணாலும் வாடா. அப்பா என்னப்பா இது, சம்பந்திய வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு நல்லாவா இருக்குது? அட ஆமா இல்ல, வாங்க சம்பந்தி அவர்களே. மச்சான், நீங்க என்னை எப்பயும் போல வாடா போடானே கூப்பிடுங்க மச்சான், அதுதான் நல்லா இருக்குது. சரிடா மாப்பிள. அம்மா மைதிலி, நீ உள்ள போய் எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. மச்சான், காப்பி என்ன மச்சான் காப்பி? நிச்சயம் முடிட்டு மச்சான், நாம விருந்தே சாப்பிடலாம். டேய் அறிவு, என் மருமவ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா. நம்ம வீட்டை போய் நல்லா சுத்தி காட்டுறான். மச்சான், நீங்களும் நானும் தான் ரொம்ப நாளா சரியா பேசிக்காம விட்டுட்டோம். என் பொண்ணு உங்க வீட்டுக்கும் மாப்பிள்ளை என் வீட்டுக்கும் வாரம் ஒரு தடவையாவது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியா? அடக்கடவுளே, இதுதான் ஆடு பகை குட்டி உறவுங்கிறதா? ஏண்டா அறிவு, நெசமாடா? போனப்பா, எனக்கு வெக்கமா இருக்குது. எனக்கு என்ன மாமா வெக்கம்? ஏன் மாமா வீட்டுக்கு நான் வரேன், நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? இல்லையா மாமா? ஆமா. டேய் சம்பந்தி, இங்க பாடுறா. எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதானே மச்சான், நான் இப்போ உங்க வீடு ஊடேறி வந்த மாதிரி நீ என் வீடு தேடி வந்து முறையா பொண்ணு கேளுங்க, அப்ப சொல்றேன் எனக்கு சம்மதம்னு. சரிங்களா? சரிடா. சரிங்க மச்சான், நாங்க கிளம்புறோம். தோட்டத்தில் கொஞ்சம் வேலை நடக்குதுங்க. மா மைதிலி, மா மைதிலி, வாமா போகலாம். நான் போகும்போது உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே தோட்டத்துக்கு போகிறேன், நடவு நடக்குது. வாமா போகலாம். வரேம்மாம்மா. சரிடா மாப்பிள. மாப்பிள போயிட்டு வருங்க மாப்பிள. என்னப்பா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இல்லடா. என்னப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உன்னை பத்தி எதுவும் இல்லடா, எல்லாம் சின்னவன் அன்பை பத்தி தான்டா. அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையா தெரியலையே. அவன் முன்ன மாதிரி இல்லடா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சரிங்கப்பா, இனிமே அவனை நான் வாட்ச் பண்றேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அவன் நடவடிக்கை சரியில்லை. நீ என்ன பண்ற, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வை. சரிங்கப்பா, நான் அவனை பார்த்துக்கிறேன். சரிப்பா. அன்பு, அன்பு, எங்கடா இருக்க? செல்லம், வா 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 வா. இந்த ஜனாவோட கோட்டையில வந்து இந்த மான்குட்டி யாரை தேடுது? இல்ல, அன்புக்கு ஃபோன் பண்ணப்போ அவன் இங்கே தான் இருக்கிறதா வர சொன்னான். செல்லம், நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். வா 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 வா, இப்படி வந்து உக்காரு. இப்ப இப்ப வந்துருவான் உன்னுடைய அன்பு. அடச்சி, என் அன்பு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். நீ என்னடாடா இவ்வளவு சில்லற பையனா இருக்க? சில்ட்ரா சில்ட்ரா அதாம்மா துட்டு. அது என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால தானே என்ன தேடி வந்தீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நான் தரேன்னு சொல்லிவிட்டேன். அப்ப எனக்கு வேணுங்கிறத
நீ தாடி செல்லம் தரணும். அதான முறை. இது பார், உன் விரல் என் மேல பட்டதே அசிங்கமாயிடும் பாத்துக்கோ. ஓ, என்ன உன்னை நீயே குத்திட்டு சாக போறியா? நான் எதுக்கிட்ட குத்திக்கிட்டு சாவேன்? உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன். இந்த பார், என் ஹாஸ்டல்ல கராத்தேல நான் தான் பிளாக் பெல்ட். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க என்ன தொடு பார்க்கலாம். வாடா, வந்து தொட்டு பாரு. வாங்கல சபாஸ் அண்ணி, சபாஸ். டேய், இந்த நாயை யார் உள்ள விட்டது? டேய், அருகட்ட நாயே, அவன் புல்லா குடிச்சிட்டு மட்டி ஆயிட்டான்டா. அண்ணி, இவனை குத்துனா இவன் செத்துருவான். இவன் செத்தா இவனுக்கான தண்டனையா வராது. நீங்க இங்க வாங்க, இந்த கையாலே இவனுக்கு 4 அறை விடுங்க. இவன் பார வரைக்கும் அதை மறக்க கூடாது. டேய், நீ செஞ்ச எல்லா பாவமும் ஒன்னா சேர்ந்து உன்னை தூக்கு மேல ஏத்த விடாதுடா. வாடா போலாம். என் அன்பு மனைவி ஸ்டெல்லாவுக்கு என்ன மன்னிச்சிடு ஸ்டெல்லா. ஆன்லைன் ரம்மியிலும் ஆன்லைன் ட்ரேடிங்கிலும் நான் 50 லட்சத்தை இழந்துட்டேன். ஸ்டெல்லா, உன்னையும் அவமானப்படுத்திட்டேன். இனியும் இந்த உலகத்தில் நான் வாழவே தகுதி இல்லை. கேப்பார் பேச்சை கேட்டு பல லட்சத்தை இழந்துட்டேன். படித்த திமிரில் பணத்தாசை பிடிச்ச பலருக்கும் என் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும். அப்பா, அண்ணா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க 2 பேரு தான் ஸ்டெல்லாவுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படிக்கு பேராசையால் உயிரிழந்த அன்பழகன் அன்பு, அன்பு, என்ன உட்காந்துட்டு தூங்கிடுச்சா? அன்பு, 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 மாமா, அன்பு, என்ன அன்பு? அன்பு, என்னாச்சு? அன்பு, படிச்ச முட்டாள. என்ன, நான் இன்னும் சாகலையா? ஏய், இரும்பல் மருந்து குடிச்சா எவனா சாவானாடா? அண்ணே, அது விஷம்ண்ணே. டேய், நீ வச்சது விஷம்தான். நான் தான் உனக்கு தெரியாம இரும்பல் மருந்து தான் மாத்தி வச்சுட்டேன். அப்பா,
நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல இவனை வாட்ச் பண்ண சொல்லி, அப்ப இருந்து இவனை நான் கவனிச்சிட்டு இருந்தேன். இவன் நடவடிக்கையே சரியில்லை. அதை இப்ப கவனிக்கும் போது இவன் விஷப்பாட்டில் வச்சிருந்தான். நீ நல்ல காரியம் பண்ணடா. மாமா என்ன மாமா சொல்றீங்க? நான் பயந்தே போயிட்டேன். டேய் அன்பு, பாட்டில் லேபிள சரியா பார்த்துட்டு குடிக்க மாட்டா, எதையுமே புத்தியா பண்ண மாட்டா நீ. அடப்பாவி, அப்போ நான் சாகுனியா? அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏய் அன்பு, ஏய் பணம் போனா சம்பாரிச்சிடலாம்டா, ஆனா உயிர் போனா நீ உன் தப்ப உணர்ந்த பாரு, அதுவே போதும்டா எனக்கு. ஸ்டெல்லா, நீ என்னை மன்னிச்சிரு ஸ்டெல்லா. கார்ல விழுடா. வேண்டாம், நீ விழுட்டோம். இந்த காலத்து பசங்களாம் ஆன்லைன் நம்பியே கதியில கிடக்குறானுங்க. இதை பார்த்தாலும் அவனுங்களாம் திருந்துட்டோம். டேய் அன்பு, இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இதுல நல்லவங்களை விட கெட்டவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க. குறுக்கு வழியில நம்ம ஆசையை தூண்டி கொஞ்சமா பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் மொத்தத்தையும் காலி பண்ணி நம்மளை நடுத்தெருவில் விட்டுருவாங்கடா. நாம தாண்டா உஷாரா இருந்துக்கணும். சரிங்கப்பா, நானும் இனிமேல் நேர் வழியில் தான் போவேன், என் அண்ணன் மாதிரி. ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. ஏய் அன்பு, அறிவு, உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். சார், ஜனாவை கைது பண்ணுறதுக்கு வாரண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? சார் வாரண்ட்லாம் எப்பயே ரெடி பண்ணியாச்சு. ஐஜி தான் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜனாவை கைது பண்ண சொன்னாரு. ஓ அப்படியா? அப்போ அறிவு, நீ என்ன பண்ணுற, ஜனாவோட வீட்டுக்கு உடனே போ. அங்கே என்ன நிலவரம்னு பாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரை கூட்டிக்கிட்டு நான் அங்கே வந்துடுறேன். சரிங்க சார். அறிவு, ஒருவேளை அவன் எஸ்கேப் ஆயிட்டான், அப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டம்தான். ஆமாம் சார், அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான்னா ஐஜி கண்ணில் மண்ணை தூக்கிட்டு கார்லயே சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நம்ம கமிஷனர் போட்ட பிளான் தான் இது. நீ அவனை பார்த்ததும் ஃபோன் பண்ணிவிடு, நாங்கள் உடனே வந்துடுறோம். சரிங்க சார், நான் அவனை பார்த்ததும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். உடனே கிளம்புறேன் சார் நான். சரிப்பா அறிவு. கான்ஸ்டபிள், அவரை கான்டாக்ட் இன்ஸ்பெக்டர், அறிவோட ஃபோன் கால் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். வாங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு ஒரு ஃபோன் போட்டுட்டு கேட்டுட்டு வரணும் கூட உங்களுக்கு தோணலையா? மரியாதை நிமித்தமா பார்க்க வந்திருந்தா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் வந்தது அரெஸ்ட் பண்ணல வந்திருக்கேன். இவனுங்களை கைது பண்ண ஏன் மங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அரெஸ்ட் பண்ணது உங்களை. என்ன இன்ஸ்பெக்டர், என் லெவல் என்னன்னு தெரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யோ இன்ஸ்பெக்டர், எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? உசுரோட ஊடு போய் சேர மாட்டேன் பார்த்துக்க. ஏன் முன்னாடியே ஏன் மாப்பிளையும் அரெஸ்ட் பண்ணுவியா? அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ண உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? ஏ வாத்தி, ஏ அறிவு, ஏதோ சதி பண்ணி என்ன சிக்க வச்சுட்டீங்களா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டு உங்களை காலி பண்ணாம விட மாட்டேன். என்னது ஜாமீனா? டேய், நீ கெடுத்த அந்த மகாலட்சுமியோட லெட்டர் தான் உன்னை தூக்கு மேலே ஏத்த போகுது. டேய், இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் தூக்குனா நம்ம நாட்டுல முக்காவாசி பேர் எப்பயே செத்து போயிருப்பாங்கடா. டேய், அதெல்லாம் உங்க அப்பா காலத்துல. இப்ப எந்த கேஸையும் வாய்தா போட்டு இழுக்கடிக்க முடியாது. பிஞ்சி குழந்தைகளோட வாழ்க்கையை சீரழிச்ச உன்ன மாதிரி ஐயாக்கணுங்களுக்கு நிச்சயமான தண்டனை. இவ வாத்தி,
ஏதோ சரி பண்ணி சிக்க வச்சிட்டீங்களா? டேய், நீங்களாம் எதுவும் பண்ணி தப்பிச்சிடக்கூடாதுன்னு தான் சட்டம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இவனை இழுத்துட்டு போங்க கான்ஸ்டபிள். தம்பி ஜனா, ஒரு நிமிஷம். நீ அடிக்கடி சொல்லுவியே இங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு. பாத்தியா, அது உனக்கே பொருந்திடுச்சு. வாத்தி வெளியே வந்து உங்களை காலி பண்ண போட மாட்டேன். அறிவு, இதோட நம்ம எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். சந்தோஷமா போய் கல்யாண வேலையை பார்ப்பா. சரிங்க சார். இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை. என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த நிழல் தந்த எதனாலும் ஒத்துக்கொண்ட. நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சில மின்னல் கண்ட. இனிமேல் என் வாழ்வே உன்னோடு. வருவேனே பின்னோடு. ஓ இன்னும் ஒரு ஆண்டு நம் ஆயுள் வேணும். கைரேகை எல்லாம் தேஞ்சும் நம் ஆசை வாழும். ஓ அன்பு எனும் பானோ என் உசுர் வர வேணும். உன் மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கோ நீ வேணும். என்ன தர உன்னை விட நம்புவோரிடம் கல்யாணத்தை எல்லாம் இருந்து பார்த்தீங்க, இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்த்துங்க எங்களை. வாழ்த்துக்கள் சார். நன்றி பாருங்க. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. நம்ம நாட்டில் சட்டத்துக்கு முன்னாடி நேர்மையான வழியில் அந்த ஜனா மாதிரி அயோக்கியனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. சார், உங்களை மாதிரி ஆளுங்க நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கினால தான் ஜனா மாதிரி ஆளுங்க கெட்டவங்களோட சாகசம்லாம். இப்போ நாட்டில் படித்தவங்களும் சமூக அக்கறை இருக்கிறவங்களும் தான் அரசியல் இருப்பாங்க. இனிமே இந்த நாடே செழிப்பாக இருக்கும். மக்களுக்கும் சட்டத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி தவறுகள் திரும்பவும் நடக்காது. இந்த பாமர மக்களும் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். சரிப்பா அறிவு, எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் எம்எல்ஏ மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன்ப்பா. சரிங்க சார், போயிட்டு வாங்க. வள்ளலாரின் வழியில் வாழ்நாள் உள்ளவரை அர்த்தமுள்ளதாக வாழ்வோம். நன்றி. அப்பா அப்பா. என்னப்பா அறிவு, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுப்பா. அறிவு, உன்னை என் மகன்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, அண்ணனும் அண்ணியும் காணோம், வேலை கிளம்பிட்டாங்களா? ஏய், அவன் உன் தம்பிடா. அப்பா, என்னை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சதுனால அவன் தாமா என் அண்ணன். டே அண்ணா, இங்க வாடா. டேய், என்னடா இது கோலம்? ஆபீஸ்ல ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஆஃபீஸா? இனிமே விவசாயம் தான் எங்களுக்கும் ஆஃபீஸு. அப்போ ஐடி கம்பெனி? அதை நாங்கள் 2 பேரும் நேற்றே ரிசைன் பண்ணிட்டோம்னா. ஆமாம் மாமா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நாம வெள்ளைக்காரங்கள்ட்ட அடிமையா இருந்தோம். இப்போ இந்த ஐடி ஒர்க்குன்ற பேர்ல நாம திரும்பவும் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையா இருக்கோம். அதனால செட்டே ஆகாதுன்னு ரிசைன் பண்ணிட்டேன். ஆஹா, என்ன ஒரு புதுமை பறிச்சு. அப்ப சரி அப்பா, நானு என் பொண்டனை கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் அன்பு, இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம வயல் அடிக்கிற தெண்டல் காத்துல வாழ்ந்தா எந்த வியாதியும் வராது.
ஏசி ரூமில் ஐடி கம்பெனியில் ஏசி ரூமுக்கு வாழ்ந்தா வியாதி தாண்டா வரும். அப்புறம் கடைசி காலத்தில் நம்மளை சம்பாதிச்ச காசு பூரா டாக்டருக்கே பீஸா போயிடும். தெரியுதா? சரிங்கப்பா. என்னம்மா மைதிலி, நீயுமா? ஆமா மாமா, நேத்தே நான் போய் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. தோட்டத்து வேலையா? நாங்க 2 பேர் பார்த்துக்கிறோம் மாமா. சந்தோஷம்பா, சந்தோஷம். அப்ப நீங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புங்க. நிஜத்தை புரிஞ்சிக்கிங்க. கெட்டவங்களை விட்டு அறவே விலகுங்க. குடும்பத்தை நேசிங்க. உறவுகளை கொண்டாடுங்க. அப்பதான் உங்க எல்லோரோட மனமும் மணக்கும். நல்ல மனம் வாழ்க. அத்தரூர் அம்மை நம்ம குலதெய்வமா இருந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்த படைப்பில் சந்திப்போம். அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழ்தாய் இளைஞர் நாடகமன்றத்தின் நல்ல மனம் வாழ்க என்ற இந்த சமூக காவியத்தை சிறப்பான முறையிலே இருந்து கண்டுகளித்து எங்களுக்கு நல்ல ஆதரவு வழங்கிய அனைத்து ரசிகர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுக்கு முழு பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் நல்கிய காவல்துறை நண்பர்களுக்கு எங்களது நன்றிகள். எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்த கென்னடி சவுண்ட் சிஸ்டம் மற்றும் சீன் செட்டிங்கை சிறப்பாக முறையில் நடத்தி கொடுத்த அன்பு தம்பிகள் அண்ணன் அனைவர்களுக்கும் எங்கள் தமிழ்தாய் நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிறப்பான முறையிலே இசையமைத்து கொடுத்த இனிய நண்பர் ரவி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வீடியோ எடுத்து சிறப்பான முறையிலே கொடுத்த ஸ்ரீராம் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் எங்களுக்கு இது போன்ற நல்ல ஆதரவை அனைவரும் நல்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தமிழ்தாய் இளைஞர் நாடகமன்றத்தின் சார்பாக